வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பான சிங்கர் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி. இன்னையோட வீடியோவில் ஐ எம் கோயிங் டு டீச் யூ கைஸ் ஹவு டு ஸ்ட்ரம். இந்த ரிக்வெஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனாலேயே ஐ வாண்டட் டு டூ அ வீடியோ அபவுட் திஸ் ஹவு டு ஸ்ட்ரம் த கிட்டார். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, இதுவும் அதுவுமா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, அதுக்காக ப்ளீஸ் டீச் மீன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஆல்சோ மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கற்றுக்குறாங்கன்னா, மியூசிக் ஏதாவது கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இட் வில் பி ஆஃப் சம் யூஸ் ஃபார் தெம். இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்ட்ரம்மிங்கை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கலாமா? வாங்க. ஸ்ட்ரம்மிங்ன்றது வந்து இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் த கிட்டார். ஸோ அதை வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா கார்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணி இதையும் சேஞ்ச் பண்ணி ஒரு பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்காகவே ப்ளீஸ் ப்ராக்டிஸ் யுவர் ஸ்ட்ரம்மிங் செப்பரேட்லி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு கார்டு, அதாவது இல்லை ஜி, எதுவாக இருந்தாலும் ஒன் கார்ட், யூஸ் ஜஸ்ட் ஒன் கார்ட் அண்ட் கான்சென்ட்ரேட் மோர் ஆன் த ரைட் சைட். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, மெட்ரோனாம் யூஸ் பண்ணியே ஆகணும். நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்ரோனாம் இல்லை உங்கள் ஃபோன் ஆப்ஸ்லேயோ இல்லை ஏதாவது டெம்போ கிளிக் ட்ராக் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். மெட்ரோனாம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, 4/4. ஓகேங்களா, 4/4ன்ற டைம் சிக்னேச்சர் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது 1 2 3 4 1 2 3 4. ஓகேங்களா, இந்த மெத்தட் தான் வந்து மோஸ்ட்டாக நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க. ஹெல்லண்ணா ஹெல ஹெல்ல ஹெல்லண்ணா விளம்பர இடைவெளி மாலையில். அப்புறம் என்ன இருக்கு, தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே, வைரமே. ஓகே, ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதான், 4 பீட்டு, அந்த 8 கவுண்ட்ஸு. இது வந்து மியூசிக் தியரி. ஸோ நம்ம அவ்வளோ டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த இடத்துக்கு போவோம்னா நம்ம ஸ்ட்ரம்மிங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த 8 பீட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ I'm really sorry about my please. Finish. I'll finish and come. Down stroke. ஓகேங்களா, எல்லா ஸ்ட்ரிங்கையும் வாசிக்கிறோம். ஓகே, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 1 கார்டு, அந்த கார்டில் இங்கே பீட்டை போட்டுட்டு 1 2 3 4 1 2 3 4. Okay, so this is your first step. This has to run. The strumming has to go with that tuck tuck. And the tempo ஓடுற ஸ்டைல்லையே நம்ம ஸ்ட்ரம்மிங்கும் போய்கிட்டே இருக்கணும். டவுன் ஸ்ட்ரோக்லேயே we have to play it louder or softer. அதாவது லவுடர் அண்ட் சாஃப்டர். எப்படி உங்களுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, we tend to go, அதாவது லவுடராக வாசிக்கணும்னா டக்குன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக வாசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதே சாஃப்டாக வாசிக்கணும்னா எல்லாருமே ஸ்லோவாக அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சிடுவோம். பட் த பாயிண்ட் இஸ், இந்த மெட்ரோனம் கூடியே அந்த ஃபாஸ்ட் லவுட்னஸும் வரணும், சாஃப்ட்னஸும் வரும். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, 1 2 3 4 அந்த கவுண்ட் சொன்னல, 1 2 3 4. ஸோ 1 2 3 இது எல்லாமே டவுன்ல வருது. I want you to add an and to it. இந்த and சிம்பிள் இருக்குல்ல,
இப்படி ஒரு ஜிக்ஸாக்காக ஒன்று போயிட்டுருக்கோம்ல, அந்த இட்லி என்ன முறுக்கு மாதிரி ஒரு சிம்பிள். ஸோ தட் and சிம்பிள் போட்டிங்கன்னா 1 and 2 and 3 and 4 and. ஓகே, ஸோ அந்த andல தான் வந்து நம்மளுடைய அப் ஸ்ட்ரோக் வரப்போகுது. ஓகே, ஸோ 1 and 2 and 3 and 4 and. Okay, so this is the third exercise that you're going to follow with your metronome. 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and. Okay, I hope you guys are with me. I hope you understand what I am trying to say here. It is very simple stuff. 1 and 2 and 3 and 4 and. இப்போ உங்களுக்கு chords வரலனா கூட you can mute it and play it. Fourth exercise என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆக்சென்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதே இந்த 1 and 2 and 3 and 4 andல I am going to play 1 and 2 வரும்போது I am not playing the whole strings, I am only playing the last. இந்த 4 string மட்டும் தான் நான் வாசிக்க போகிறேன். ஸோ 1 and 2 அப்போ கீழே வரும். ஓகே, ஸோ 3 and 4ல கீழே மட்டும் வாசிப்போம். Don't forget the metronome. 1 and 2 and 3 and 4 and. Okay, இந்த செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில் நம்ம ஆக்சென்ட் கொடுத்த மாதிரியே we are going to mute it. நான் உங்களுக்கு வந்து மியூட் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். If you guys haven't learned how to mute, the link is right here, and also I have given it in the description, in the description section. Sorry, நான் இப்படி தான் அப்பப்போ கொஞ்சம் வளரிடுவேன். பட் yeah, while we are doing that downstroke, we are hitting it. அதாவது ஒரு ட்ரம் ஃபீல் கொண்டு வரதுக்காக. ஸோ ஓகே, ஸோ மெட்ரோனோமோட வாசாக்கா 2 3 4 1 and 2 and 3 and 4 and. ஓகே, கடைசியா வருது வந்து is a pattern that you can explore however you want to. ஸோ பேசிக்கலாக வந்து நான் ரெஸ்ட் கொடுக்குறேன். நம்ம வந்து மியூட்டும் கிடையாது, ஆக்சென்ட்டும் கிடையாது, வாசிக்கவே கூடாதுன்ற நான். ஓகே, ஸோ 1 ரெஸ்ட், 2 and 3 ரெஸ்ட், 4 and. ஓகே, ஸோ ஓகே, இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் பண்ணோம்னா 1 and 2 and rest and 4 and 1 and 2 and rest and 4 and. ஓகே, ஸோ இதே ஃபாஸ்ட்டாக எப்படி இருக்கும்?
ஓகே ஸோ இவ்வளோதாங்க. இது வந்து these are the simple patterns that I've taught you. Very important guys. இது வந்து படிச்சிட்டிங்கன்னா ஏபிசிடி மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ஏபிசிடி படிச்சிட்டாக்கா நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அந்த வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாக்கா அப்புறம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாக்கா அப்புறமா ஒரு ஃப்ரேஸே ஃபார்ம் பண்ணி பேராகிராஃப் பண்ணி அப்படியே இங்கிலீஷில் அப்படியே சும்மா பயங்கரமாக பேசுகிற மாதிரி இது வந்து ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இந்த 5 பேட்டர்னை மட்டும் கற்றுட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போகலாம். ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த பர்ஃபெக்டாக இப்படி தான் பண்ணணுன்ட்டுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் always supporting and giving me all the love. This is me, Christopher Stanley, signing off. I will see you guys in another video. Until then, wait பண்ணுங்க, நான் இது சப்ஸ்கிரைப்லாம் சொல்லணுமா வேணாமா? பண்ணிடுங்க. பட் இருந்தாலும் அந்த இப்போ தான் நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Ciao.